இதை நாங்கள் இந்த ராபரி கேஸ் ரிப்போர்ட் ஆன உடனே நாங்கள் சம்பவத்துக்கு விரைந்து செஞ்சு அங்கே போய் பார்த்து அவரை விசாரித்ததில் அந்த என்டையர் ஏரியாவை சுற்றி விசாரித்தோம். அந்த கம்ப்ளைனண்ட் அவரை டிக்காராம தரவை விசாரித்ததில் அவர் சில விஷயங்கள் சொன்னது முன்னுக்கு பிறனாக முரண்பாடாக இருந்தது. தரவாக விசாரித்தோம். அங்கே இருக்கக்கூடிய சம்பவ இடத்துல பக்கத்தில் இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜஸ், என்ட்ரி எக்ஸிட் பாயிண்ட்ஸில் இருக்கக்கூடிய ஃபுட்டேஜஸ் எல்லாத்தையும் தரவாக விசாரித்தோம். இந்த புகார் வந்த உடனேயே எங்களுடைய டிஜிபி சார் இந்த கேஸை துரிதமாக 24 மணி நேரத்துக்குள்ளே கண்டுபிடிக்கணும்னு சொன்னாங்க. விசாரணை முடுக்கிவிடப்பட்ட 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டது. இல்லை நாங்கள் எல்லாம் அங்கே ஸ்பாட்லேயே இருந்து விசாரித்து எவிடன்ஸ் பேஸ்டாக எங்களுக்கு ஒரு ஃபேக்ட் எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. அதன் அடிப்படையில் அவரை விசாரித்தோம். டீட்டெயில்டாக தரவாக எக்ஸாமின் பண்ணதில் அவர் டிக்காராம் தான் தன்னுடைய மனைவியோடு சேர்ந்து இந்த பணத்தை நாடகமாடி கொள்ளையடித்தது தெரிய வந்தது. அதன் அடிப்படையில் இந்த கேஸ் வந்து பிரேக் ஆகி கேஸ் டிடெக்ஷன் ஆயிருக்கு. முழு அமௌண்ட் பணம் ரெக்கவரி ஆயிருக்கு. சிசிடிவி ஃபுட்டேஜஸ் இருக்குது, அந்த என்ட்ரி எக்ஸிட் பாயிண்ட்ஸில் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய சம்பவ இடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃபுட்டேஜஸை வச்சு நாங்கள் வந்து விசாரணை மேற்கொண்டதில் இவங்க தான் இதில் செஞ்சுருக்காங்கன்றதுக்கு ஊர்ஜிதமாயிருக்கு. இன்வெஸ்டிகேஷன் இஸ் அண்டர் ப்ரோக்ரஸ். ஸோ தி கேஸ் வில் பி இன்வெஸ்டிகேட்டட் பேஸ்ட் ஆன் தி எவிடன்சஸ் அண்ட் சார்ஜ் ஷீட் ப்ளே பண்ணி கேஸ் வந்து நல்லபடியாக அவருடைய மோட்டிவ் என்னன்னா, அவருடைய நோக்கம் என்னன்னா, அவருக்கு இந்த ஆன்லைன் ரம்மி விளையாடக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கிறது. அவருக்கு இருக்கிறதுனால அவருக்கு பண தேவைகள் அதிகமாக இருக்கு. ஸோ பல இடங்களில் பல நண்பர்கள் தெரிந்தவர்கள் எல்லார்கிட்டையுமே அவர் பணம் கடன் வாங்கியிருக்காரு. கேஸ் இஸ் அண்டர் இன்வெஸ்டிகேஷன். ஸோ நிறைய கடன் இருக்கு அவருக்கு. அதான் சொன்னேன் இல்லையா, நான் நிறைய அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, கூட வேலை பார்க்குறவங்க கிட்ட, எல்லார்கிட்டையும் அதிக அளவில் பெரிய தொகை கடன் வாங்கியிருக்காரு. ரீசன் என்னன்னு கேட்டால், அவர் ஆன்லைன் ரம்மி பழக்கம் உடையவர். அதில் நிறைய பணம் வந்து அவர் லாஸ் பண்ணியிருக்காரு. அதற்கு தேவையாக அவர் தன்னுடைய மனைவியோடைய ஒரு ஒத்துழைப்போட அவங்க 2 பேருமே சேர்ந்து இதை செஞ்சிருக்காங்க. ஃபைனலி தி கேஸ் இஸ் டிடெக்டட். போலீஸ் எல்லாம் இருக்காங்க, ஆர்பிஎஃப் இருக்காங்க, நம்ம ஜிஆர்பி எல்லாருமே இருக்காங்க. இது இவர் வந்து இந்த தன்னுடைய டியூட்டி நேரத்துல இருக்கக்கூடிய அந்த நேரத்துல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. இவர் ஒரு நாடகமாடி ஒரு புகார் கொடுத்திருக்காரு. இதை வந்து we are taking up to the railways. We are ஃபுட்டேஜஸ் வச்சு விசாரணையின் அடிப்படையில் அவரை தரவா விசாரித்தோம். விசாரித்ததன் அடிப்படையில் நம்மளுக்கு அதை தெரிய வந்தது. அதை ஊர்ஜிதப்படுத்துறதுக்கு எங்களுக்கு சிசிடிவி ஃபுட்டேஜஸும் ஹெல்ப் பண்ணுச்சு. அதனால் இப்போது நீங்கள் சொல்கிற இந்த கவுண்டரில், டிக்கெட் கவுண்டரில் சிசிடிவி வைக்கணுன்ற சொல்கிற விஷயம் வந்து நாங்கள் சம்மந்தப்பட்ட துறைக்கிட்ட we'll be giving suggestions. அதுதாங்க 2 பேரும் அவருடைய டியூட்டி நேரத்துல இந்த மாதிரி அவர் தனிமையா இருப்பாரு டியூட்டில அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் செக்கிங் எல்லாம் போலீஸ் எல்லாம் வந்து செக் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் அவரு தன்னுடைய மனைவிக்கு இன்ஃபார்ம் பண்ணி அவங்க எல்லாம் ஒரு நீட்டா ஒரு நாடகம் நடத்தி ஒரு ஸ்கெட்ச் போட்டு வந்து அவங்க மனைவி வந்து அந்த பணத்தை வாங்கி கொண்டு போயிருக்காங்க. இட்ஸ் a pre-planned thing and the case is under investigation. So இந்த நிலைமையில இந்த டீடைல்ஸ் போதும். We will let you know.
அது விசாரணையில் தெரிய வரும். அது அவர் ரொம்ப வருஷங்களா கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா அவர் விளையாடிட்டு இருக்கிறார். ஸோ பண தேவைகள், அதனால அவரால் சமாளிக்க முடியாத ஒரு காரணத்தினால இந்த மாதிரி தன்னுடைய பணி நேரத்துல தன்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பணத்தை அவரும் அவர் மனைவியும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு திருட்டு மாதிரி ஒரு வழக்கை வந்து ஜோடிச்சு நாடகமாடி செஞ்சிருக்காங்க. அதெல்லாம் விசாரிச்சுட்டு இருக்கோம். என்னங்க, அவருடைய வீட்டுல அந்த பணத்தை ஃபுல்லா இன்டாக்டா நாங்க ரெக்கவரி பண்ணியிருக்கோம். நம்ம இந்த கேஸ பத்தி இது விவரங்களுக்கு மட்டுமே நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? சோ பெண்களுக்கும் வயதானவர்களுக்கும் பேசஞ்சர்ஸ்க்கும் எல்லா விதத்திலையும் சேஃபா செக்யூரா இருக்கணும்ன்றதுக்காக நம்ம ஸ்டேட் போலீஸ், ஜிஆர்பி, ஆர்பிஎஃப் சம்பந்தப்பட்ட ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்து எல்லா விதத்திலையும் 100% வந்து பாதுகாப்பு கொடுத்து ஏற்பாடு பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். நீங்க சரிங்களா? Let us restrict to this case, please. Please, let's. இருக்குங்க, இருக்கு. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கணும். அது வந்து ரயில்வேஸ்ட இருக்குது. we will get okay. அவங்க வந்து லோக்கல்ல அவங்க she is used an auto to come and to go. ஓகேங்களா? இவங்க 2 பேர் தாங்க. இதுல ஃபர்தரா விசாரிச்சுட்டு இருக்கோம். இவர் சொல்ற டைம்க்கும் அவங்க சொன்ன டைம்க்கும் ஆல்மோஸ்ட் மேட்ச் ஆகுது. ஸோ she has taken the money from the spot. அவர் இங்க ஒரு 1.5 வருஷமா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர்தான் பணம் இருக்கிறது அவருக்கு தானே தெரியும். ஏத்துக்கிட்டதுனால தானே செஞ்சிருக்காங்க. ஓகே, விசாரிச்சுட்டு இருக்கோம். ஓகே, ஆமா, அவங்களும் சம்பந்தப்பட்டிருக்காங்க இல்லையா? அவங்க தானே பணத்தை கொண்டு போய் பதுக்கி வச்சிருக்காங்க. சரிங்களா? சோ தேங்க்ஸ் a lot. எல்லாரும் வந்திருக்கீங்க. அப்படிதான் அவரு, ஆமா அப்படிதான் அவங்க சொல்றாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் வந்து தன்னுடைய கை கால்கள்லாம் கட்டப்பட்டு வாயும் கட்டப்பட்டு இருந்துச்சு அப்படின்றதுதான் தகவல் வந்து போய் ஸ்பாட்ல பார்க்கும்போது அவர் அப்படிதான் இருந்தாரு. எனவே அதுக்கப்புறம் தரோவா விசாரிச்சதுல இது எல்லாமே ஃபால்ஸ் ஃபுட்னு தெரிய வந்தது. இதற்கு அவங்க மனைவியும் உடந்தை. அவங்க தான் படத்தை வாங்கிட்டு கொண்டு போய் வச்சிருக்காங்க. அதெல்லாம் நாங்க வந்து கம்ப்ளீட்டா விசாரிச்சு எவிடன்ஸ் பேஸ்டா நாங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். So this is the case. Case has been detected. Thanks for all your. Yes. கேஸ் வந்து டிடெக்ட் ஆயிடுச்சு. இப்போ நாங்க அவர் சம்பந்தப்பட்டிருக்காருன்றது எல்லாருக்கும் தெரியும், எவிடன்ஸ் பேஸ்டா. ஸோ அதன் அடிப்படையில் அவரை பத்தின ரிப்போர்ட் போகும். அதை சம்பந்தப்பட்ட துறை வந்து நடவடிக்கை எடுப்பாங்க. நன்றிங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல் யுவர் கமிங். தேங்க்ஸ் ஃபார் யுவர் கவரேஜ். தேங்க்யூ.